ஹாய். நான் வந்து குரூப் 2A இந்த போஸ்டிங்கில் இருக்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ அப்படின்ற போஸ்ட்டு பற்றி அதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணலான் இருக்கேன். நான் வந்து செக்ரட்டரியேட்டில் அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போது வந்து கரண்ட்டாக ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கேன். அண்டு இப்போ அசிஸ்டன்ட் பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனவுடனே செக்ரட்டரியேட்டில் எனி ஆஃப் த 38 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது செக்ரட்டரியேட்டில். அதில் 38 டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணால் உங்களை வந்து போஸ்டிங் போடலாம். ஸோ அசிஸ்டண்ட் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, செக்ரட்டரியேட்டில் வந்து நிறைய லெட்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, மற்ற இதெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த இஷ்யூ பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பேர் பண்ணி அதை வந்து நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கம்பேரிங், டிஸ்பேட்சிங் அதுதான் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து செக்ரட்டரியேட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அண்டு அசிஸ்டண்ட்லேருந்து அடுத்த ப்ரொமோஷன் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும். ஓகேங்களா? அது வந்து வேகமாக வந்துடும். இது வந்து அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ரோல். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அகெயின் இதுலேயும் வந்து நான் வந்து இது வந்து 1 யூனிட் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். 1 யூனிட்டுன்றது ஃபினான்ஸ், லா, இது 2 தவிர்த்து நான் பேசுகிறேன். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறேன். இதுலேயும் வந்து ஏஎஸ்ஓலையும் பார்த்திங்கன்னா எனி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து நம்மளை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட் ஆக்சுவலாக. இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்குன்னு தனியாக ஒரு சீட் இருக்கும். விச் மீன்ஸ் நம்மளுக்குன்னு தனியாக வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து எலெக்ஷனில் இருக்கேன். எலெக்ஷனில் வந்து எனக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து எலக்டோரல் ரோல், போலிங் ஸ்டேஷன் பற்றி நான் வந்து எனக்கு ஒன்று ஒரு தனியாக சப்ஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக பார்ப்பீங்க. இப்போது அது சம்மந்தமாக ஒரு தபால் வந்து இருக்கும்ல, அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு தபால், அந்த தபால் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபைலாக வந்து அந்த பர்டிகுலர் உங்களோட செக்ரட்டரிக்கு நீங்கள் வந்து ஃபைலாக வந்து புட்டப் பண்ணுவீங்க. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக ஆகணும் போது டிராஃப்டிங் ஸ்கில், அதாவது வந்து நிறைய இந்த எழுத்து திறனை கொஞ்சம் நல்லா இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. அண்ட் இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து நீங்கள் அடுத்த செக்ஷன் ஆஃபீஸர் ஆகணுன்னா இட் வில் டேக் மோர் தென் ஒரு இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் பற்றி நான் சொல்லணும்னா 10 இயர்ஸ் மேலே ஆகும். ஒரு ஏஎஸ்ஓலேருந்து எஸ்ஓ போகணுன்னா 10 இயர்ஸ் மேலே ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் இருக்க ப்ரொமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டு இப்போது ரெண்டுமே அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏஎஸ்ஓனாலும் சரி, எப்படி ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு எப்படி இருக்கும்னா, அசிஸ்டண்ட்லேருந்து ஏஎஸ்ஓ, ஏஎஸ்ஓலேருந்து செக்ஷன் ஆஃபீஸர், செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து அண்டர் செக்ரட்டரி டு டெப்யூட்டி செக்ரட்டரி டு ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் அடிஷ்னல் செக்ரட்டரி. ஸோ இப்போ நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணாலும், ஏஎஸ்ஓ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் செக்ரட்டரி வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அது ஏஎஸ்ஓ இருந்தால் மச் மோர் பிரைட்டர் அடிஷ்னல் செக்ரட்டரி ஆகிறதுக்கு. அண்ட் ரெண்டுத்துலையுமே எங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏடிஎஸ் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அண்டு செக்ரட்டரியேட் பொறுத்த வரைக்கும் இந்த சர்வீஸ் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் சர்வீஸ். உங்களை வந்து வேறு எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட 35 இயர்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் சென்னையிலேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு விஷயம் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ வெரி கிரேட் பிளேஸ். அண்ட் நிறைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதலாம். அண்ட் இந்த சர்வீஸ்லேருந்து நீங்கள் வந்து ரெவன்யூ சைட் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஐ, டெப்யூட்டி தாசில்தார் அந்த ரேஞ்ச், அந்த சைடும் போகலாம். இல்லை வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட் சைட், டெப்யூட்டி பிடிஓ அந்த ரேஞ்ச், அந்த சைட் போகலாம். மாஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா போய் முனிசிபல் கமிஷனர் ஆகலாம். அண்ட் ட்ரெஷரி ஆஃபீஸராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய அதர் சர்வீஸில் நம்ம வந்து உள்ளே என்டர் ஆகிறதுக்கு செக்ரட்டரியேட் சர்வீஸ்லேருந்து நம்ம போக முடியும். அண்டு நீங்கள் இருக்க டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு இருக்க சப்ஜெக்டை பொறுத்து நீங்கள் குரூப் 1 இல்லை யூபிஎஸ்சியோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து அங்கே சுற்றி இருக்கவங்களும் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்று சண்டேஸ் மோஸ்ட்லி நம்மளுக்கு ஹாலிடே இருக்கும். அதனால் வந்து நம்ம ஹையர்-அப்ஸ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பிளேஸ் தான் ஆக்சுவலாக. அண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பிளேஸ், வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும் லைஃபு ஆக்சுவலாக. Thank you.